உங்களிடம் மில்லியன் கணக்கான புத்தகங்களைக் கொண்ட ஒரு பெரிய நூலகம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர், உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப் அல்லது ஓன் போன்றவை சரியான புத்தகத்தை கண்டுபிடிக்கும் வரை ஒரு நேரத்தில் ஒரு புத்தகத்தை சரிபார்க்கும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட இதை கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் ஒரு குவாண்டம் கணினி ஒரே நேரத்தில் பல புத்தகங்களை சரிபார்க்க முடியும். இது சூப்பர் பொசிஷன் எனப்படும் சிறப்பு பண்பை பயன்படுத்துகிறது. இது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களை விட அதிவேகமாக சில பிரச்சனைகளை தீர்க்கும். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்கள் தகவல்களை செயலாக்க பிட்களை 0 மற்றும் 1 பயன்படுத்துகின்றன. குவாண்டம் கணினிகள் கியூபிட்களை பயன்படுத்துகின்றன. அவை 2 முக்கிய அதிக சக்திகளை கொண்டுள்ளன. ஒன்று சூப்பர் பொசிஷன், மற்றொன்று என்டாங்கிள்மென்ட். சூப்பர் பொசிஷன் என்பது ஒரு கியூபிடில் ஒரே நேரத்தில் எண் 0 மற்றும் 1 இருக்கலாம். குவாண்டம் கணினிகள் ஒரே நேரத்தில் பல சாத்தியக்கூறுகளை ஆராய அனுமதிக்கிறது. என்டாங்கிள்மென்ட் இதன் மூலம் கியூபிட்களை ஒன்றாக இணைக்க முடியும். எனவே ஒன்றை மாற்றுவது மூலம் அவை எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் மற்றொன்றை உடனடியாக பாதிக்கிறது. இது அதிவேக செயலாக்க சக்தியை உருவாக்குகிறது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் எதிர்காலத்தில் தோன்றலாம், ஆனால் இது நிஜ உலக பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது. இது அன்றாட வாழ்க்கையை பகுதிகளை மாற்றும் சக்தி கொண்டது. உதாரணத்திற்கு, மருந்துகள் சுகாதாரம் துறையில் குவாண்டம் கணினிகள் பாரம்பரிய கணினிகளை விட மிக வேகமாக மூலக்கூறுகள் மற்றும் மருந்து தொடர்புகளை உருவகப்படுத்த முடியும். இதன் பொருள் புற்றுநோய், அல்சைமர் மற்றும் தொற்றுநோய்கள் போன்ற நோய்களுக்கு விரைவான மருந்து கண்டுபிடிப்படலாம். அடுத்து, போக்குவரத்து மற்றும் தளவாடச் சிக்கல்களை தீர்ப்பது. ஒரு நகரத்தில் உள்ள ஒவ்வொரு தனித்தனி காருக்கும் முழுமையான சிறந்த அக்காருக்கான வழியை கூகுள் மேப்ஸ் உடனடியாக கண்டுபிடிக்கும் என்றால் கற்பனை செய்து பாருங்கள். மற்றொன்று, குவாண்டம் கம்ப்யூட்டிங் விமான நிறுவனங்களுக்கான தளவாடங்களை மேம்படுத்தலாம். டெலிவரி சேவைகள், அமேசான் போன்றவை மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். அடுத்து, வலுவான இணைய பாதுகாப்பு, தரவு பாதுகாப்பு. இன்றைய குறியாக்க முறைகள் எதிர்கால குவாண்டம் கணினிகளால் உடைக்கப்படலாம். ஆனால் குவாண்டம் குறியாக்கம், குவாண்டம் கீ விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது, மென்பொருள் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு போன்ற அமைப்புகளை உருவாக்கும். மற்றொன்று, செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் இயந்திர கற்றல். AI மாதிரிகள் கிளாசிக்கல் கணினிகளில் பயிற்சி பெற நீண்ட நேரம் எடுக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் AI கற்றலை விரைவுபடுத்தலாம் மற்றும் கணினிகளை சிறந்ததாக மாற்றலாம். குரல் உதவியாளர்கள், தேடுபொறிகள் மற்றும் தானியங்கி கார்களை மேம்படுத்தலாம். அடுத்ததாக, காலநிலை மற்றும் வானிலை கணிப்பு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பூமியின் காலநிலையை உருவகப்படுத்துகிறது. இது சிறந்த வானிலை முன்னறிவிப்புகளுக்கும் காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகளுக்கும் வழிவகுக்கும். மின்சார கார்கள், டெஸ்லா போன்றவை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தீர்வுகளுக்கான திறமையான பேட்டரிகளை வடிவமைக்கவும் இது உதவும். இவைகள் எல்லாம் உதாரணங்கள் மட்டுமே. இது தவிர பல பயன்பாடுகள் உள்ளன. இல்லை என்று சொல்லலாம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களை மாற்றுவதற்காக அல்ல, மாறாக அறிவியல், நிதி மற்றும் AI ஆகியவற்றில் பாரிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவார்கள். எதிர்காலத்தில் உங்கள் ஸ்மார்ட்போனில் ஏற்கனவே AI எவ்வாறு உட்பொதிக்கப்பட்டுள்ளது போல், நெட்ஃபிளிக்ஸ் பரிந்துரைகள் அல்லது இன்று கூகுள் தேடல்கள் போன்றவற்றில் நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை உங்களை அறியாமலேயே நீங்கள் பயன்படுத்தலாம். மைக்ரோசாப்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற்கான தனித்துவமான அணுகுமுறையை டோபோலாஜிக்கல் குவிட்களின் அடிப்படையில் உருவாக்கி வருகிறது. இது மஜோரானா பூஜ்ஜிய முறைகளைப் பயன்படுத்துகிறது. இந்த துகள்கள் பாரம்பரிய குவிட்களுடன் ஒப்பிடும்போது குவாண்டம் கணக்கீட்டின் மிகவும் நிலையான மற்றும் பிழை எதிர்ப்பு வடிவத்தை வழங்குகின்றன. இடவியல் குவிட்ஸ் வழக்கமான சூப்பர் கண்டக்டிங் குவிட்களைப் போலல்லாமல் IBM, கூகுள் மற்றும் பிறரால் பயன்படுத்தப்படுகிறது.
மஜோரானா அடிப்படையிலான குவிட்கள் குவாண்டம் தகவலை மிகவும் நிலையான முறையில் குறியாக்க மஜோரானா எர்மியன்களை நம்பியுள்ளன. இது டிகோஹரன்ஸை குறைக்கிறது. டிகோகரன்ஸ் என்பது சூப்பர் பொசிஷன் மற்றும் என்டேங்கிள்மென்ட் பண்புகளை குறைத்தல் ஆகும். பிழை எதிர்ப்பு. அவற்றின் இடவியல் இயல்பு காரணமாக இந்த குவிட்கள் வெளிப்புற சத்தத்திற்கு எதிராக கோட்பாட்டளவில் மிகவும் வலுவானவை. இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இது மைக்ரோசாப்டின் குவாண்டம் முயற்சிகளில் கோட்பாடு மற்றும் பொருட்கள் ஆராய்ச்சியில் இருந்து உண்மையில் செயல்பாட்டு குவாண்டம் வன்பொருளை நிரூபிக்கும் மாற்றத்தை குறிக்கிறது. பிப்ரவரி 2025 நிலவரப்படி மைக்ரோசாப்டின் மஜோரானா 1 சிப் இன்னும் வணிக ரீதியாகவில்லை. பிப்ரவரி 19, 2025 அன்று வெளியிடப்பட்ட மஜோரானா 1 குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த முன்னேற்றம் இருந்தபோதிலும் மஜோரானா 1 ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கட்டத்தில் உள்ளது. மைக்ரோசாப்ட் அதன் வணிக வெளியீட்டிற்கான குறிப்பிட்ட காலக்கெடுவை அறிவிக்கவில்லை, ஆனால் செயல்பாட்டு குவாண்டம் கணினிகள் மிக அருகில் உள்ளன. இது பல தசாப்தங்களில் அல்ல, ஆண்டுகளில் முடிக்கப்பட வேண்டிய அளவிடக்கூடிய குவாண்டம் கணினியின் முன்மாதிரியை முன்வைக்கிறது.